காளி தேவி போற்றி. ஓம் திரிசூலி போற்றி. நீலியே போற்றி. என் குருவின் சக்தியை எனக்கு காட்டணும். ஓம் கிரீம் ரீம் காளி மகமாயி திரிசூலி நீலியே போற்றி. மந்திரவாதி, ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன? வெத்தலையில இருக்கிற மயில நாங்களும் அபியோட குழந்தைய பார்க்கலாமா? பார்க்கலாம். ஏ ஸ்ரீஜா, ஸ்ரீஜா பார்க்கலாமாடி? மூஞ்சி பாரு. ஓம் கிரீம் ரீம் காளி மகமாயி குழந்தை இருக்கிற இடத்தை காட்டு தாயே. ஓம் காளி நீலி. இது அபி குழந்தைதான், நல்லா தெரியுதே. என்னடி ஸ்ரீஜா இது? இந்த மந்திரவாதியை நம்பி வந்தா அபி குழந்தைய பார்த்ததுமே அப்படியே குட்டிக்காரன் அடிச்சு கீழே விழறான். அம்மா, கொஞ்ச நேரம் பேசாம இரு, நானே டென்ஷன்ல இருக்கேன். குருவே, என்னாச்சு குருவே? மந்திரவாதி, என்னாச்சு? எதுவா அபியோட குழந்தை? ஆமா. இந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு என் சக்தியை திரும்ப பெற நினைச்சு சாவோட விளிம்பு வரைக்கும் போனேனோ, அந்த குழந்தை தான் அபியோட குழந்தையா? ஐயோ, இவன் தான் அபி குழந்தையால அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பான் போல இருக்கு. இவன் எங்க குழந்தைய எடுத்து தர போறா? மந்திரவாதி, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த குழந்தைய யாகத்துல இறக்கத்தான் என் குரு கிட்ட இருந்து சக்தியை வாங்கி நான் நாளைக்கு யாகம் நடத்த இருந்தேன். அப்போ அத இன்னைக்கே செஞ்சுக்கலாம்ல? என்ன சொல்ற? ஆமா, அபி குழந்தை இருக்கிற இடம் தான் தெரிஞ்சிருச்சுல, தூக்கிட வேண்டியதா? நீங்க நினைக்கிற மாதிரி அபியோட குழந்தை சாதாரண குழந்தை இல்ல, அது ஒரு தெய்வீக சக்தி கொண்ட குழந்தை. ஏ ஸ்ரீஜா, நான் உன்கிட்ட முன்னாடியே அபி குழந்தைகிட்ட ஏதோ சக்தி இருக்குன்னு சொன்னேன்ல, நீ நம்பனியா? இப்ப பாரு, மந்திரவாதிய சொல்றாரு. மோ, சும்மா இரு. மந்திரவாதி, நீங்க சொன்ன மாதிரி அபி குழந்தைக்கு சக்தி இருக்கிறதாவே வச்சுப்போம். அந்த சக்திய உங்க குரு உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த சக்தியை வச்சு அதை கட்டுப்படுத்துங்க. நாங்க அதுக்கு தேவையான உதவியை பண்றோம். என்னமா? ஆமா ஆமா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணா நான் அந்த குழந்தை கிட்ட பலியாயிடுவேன்னு என் குரு என்னை எச்சரிச்சுட்டு போயிருக்காரு. அந்த குழந்தைய கொல்லறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? சிசுவே நீ கொல்லணும்னா அது மந்திரத்தால முடியாது, மதியால மட்டும் தான் முடியும். ஏன்னா சிசுவே நல்ல சக்தி சுத்திக்கிட்டு இருக்கு. அதை நாம வஞ்சகம் பண்ணி தான் ஜெயிக்கணும். சிசுவுக்கு தெரிஞ்சவங்களை வச்சே சிசுவை தூக்கணும். அப்போ மாத்திரமே நாம நினைச்சது நடக்கும். சரி குருவே, சிசு நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி மந்திரிச்ச கயிறை சிசுவோட கையில் கட்டணும். இல்லைங்கில் சிசு உன் உயிரை எடுத்துடும். அத மறக்கண்டா. சரி குருவே, இன்னா என் குரு சொன்ன மாதிரி மதிய பயன்படுத்தி சூழ்ச்சி பண்ணி சதியாலதான் அபியோட குழந்தைய தூக்க முடியும். மந்திர சக்தியால ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? எங்களால அபி குழந்தைய தூக்க முடியாது,
நீங்க அபி குழந்தைய தூக்கிட்டு வந்து எங்க கிட்ட குடுங்கன்னு சொல்றீங்களா? மா ஆ? சூப்பர், நல்ல ஐடியா. ஐடியாவா? நான் என்னடி சொன்னேன்? மா இரு. மந்திரவாதி, குழந்தை இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுல, நான் உங்களுக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து தரேன். ஆ? நீங்க அந்த குழந்தைய பலி கொடுத்துருங்க. நல்ல யோசனை. என் குரு கொடுத்த மந்திர கைத்த அபியோட குழந்தைக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தரை வச்சு கட்டி, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. ஆ சரி. இன்னொரு விஷயத்த நல்ல நினைவுல வச்சுக்கோங்க. இன்னும் 60 நாள்ல நடக்க போற ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துல அந்த குழந்தைக்கு அற்புத சக்தி வரப்போகுது. கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிற இந்த 60 நாளைக்குள்ள அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அழிச்சா தான் உண்டு. அதுக்கப்புறம் நான் இல்ல, என் குரு கும்பிடுற நீலி. அந்த நீலியை நினைச்சாலும் முடியாது. அந்த குழந்தை நமக்கு ஒரு சிம்ம சொப்பனமாயிடும். அப்படி ஆகிட்டா அந்த குழந்தை அதோட அம்மாவை அழிக்க நினைக்கிற உங்களை சும்மா விடாது. உங்க அத்தனை பேரையும் அழிச்சிடும். என்ன ஸ்ரீஜா இது? மந்திரவாதி இப்படி சொல்றாரு? அப்ப நமக்கு கன்ஃபார்மா டெத்து தானே? மா, இன்னைக்கு அந்த குழந்தை, அபி, சஞ்சீவ் 3 பேரோட கதையும் முடிய போகுது. அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? இந்த மந்திர கைத்த அபியோட குழந்தை கையில கட்டி விடுங்க. நான் சொன்ன எதையும் நீங்க மறந்துடாதீங்க. இந்தா. ஆ. ஓம் கிரீம் காளி மகமாயி திரிசூலி செண்டாமுகி தாயே. ஏ ஸ்ரீஜா, அபி குழந்தை கையில இந்த கயிறை எப்படி கட்ட போற? மங்கா. ஆ? மங்காவா? மங்காவை வச்சுதான் நான் நினைச்சதை சாதிக்க போறேன். வணக்கம்மா. அம்மா, வா அபி. ம், இந்தாங்கம்மா. என்ன அபி இது? நம்ம ஆசிரமம் குழந்தைங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் தச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் கொடுத்துருங்க. நீ இருக்கிற பிரச்சனையில ஆசிரம குழந்தைகளை பத்தி யோசிச்சிருக்கியேம்மா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. பாப்பா எங்கம்மா இருக்கா? உள்ளதா இருக்கா, கலை வச்சுக்கிட்டு இருக்கா. ஆ, சரி சுமதி அம்மா, நான் பாப்பாவை பாத்துட்டு வரேன். சரிம்மா. என்ன சொல்லலாம்? பாப்பா என்ன, வாங்க வாங்க, என்ன பண்றீங்க? நீங்க பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். ஆ சரி, உட்காரலாமா? என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஹை, டன்டடாய், Dress. பாப்பா, இந்த கவுன் உனக்கு செம்மையா இருக்கு. பால் குடிக்கிறீங்களா? வாங்க 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 வாங்க. ஓ சரி 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 சரி.
சீதா, இந்த மாத்திரையை போடுமா. எனக்கு வேண்டாங்க. அழாத சீதா. கடனை கட்ட இன்னைக்கு தாங்க கடைசி நாள். உங்களுக்கு தான் தெரியுமேங்க, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள அபி வர்மா பினான்ஸ்க்கு போய் பணத்தை கட்டியே ஆகணும். அபி எப்படி பணத்தை கட்டி சஞ்சீவ காப்பாத்த போறான்னு எனக்கு தெரியலங்க. தப்பா ஏதாவது நடந்துருமோன்னு நினைச்சு என் மனசு கிடந்து பதறுதுங்க. இத பாரு சீதா, அதெல்லாம் எதுவும் தப்பா போகாது. சஞ்சீவ் கூட அபி இருக்கா, அவ எல்லாத்தையும் பாத்துப்பா. ஒரு நாளைக்குள்ள என்னங்க பண்ண முடியும்? பண்ண முடியும் சீதா. நீ அபியோட ஆற்றலை குறைவா நினைக்காத. அபியோட தன்னம்பிக்கை ரொம்ப பெருசு, அது சக்தி வாய்ந்தது. அந்த தன்னம்பிக்கையும் சஞ்சீவ் மேல அபி வச்சிருக்கிற காதலும் ஒண்ணு சேர்ந்தா என்ன வேணாலும் செய்ய முடியும், எதையும் சாதிச்சு காட்ட முடியும். காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு அபியால நேத்து ஒரு நாள்ல 3 கோடி சம்பாதிக்க முடியும்னா மீதி பணத்தையும் அவளால ஏன் இன்னைக்கு ரெடி பண்ண முடியாது? கண்டிப்பா முடியும் சீதா. இந்த பாரு, நீ கவலைப்படாத. அபி எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி சஞ்சீவ ஜெயிலுக்கு போக விடாம தடுத்துருவாமா. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு அபி 10 கோடி ரூபாய் பணத்தை நல்லபடியா கட்டி முடிக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு நேத்தி கடனா தீச்சட்டி எடுக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். தீச்சட்டியா? தீச்சட்டி எடுக்க போறியா? ஏன் சீதா, உன் உடம்பு இருக்கிற நிலைமையில இதெல்லாம் வேணாம் சீதா. இல்லங்க, அபி மட்டும் சஞ்சீவுக்காக தெருவுல இறங்கி யாசகம் கேட்கும்போது அவனை பெத்தவங்கன்னா என்னால மட்டும் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? ஒரு நாள்ல அபி 10 கோடி ரூபாய் ரெடி பண்ணணும்னா அந்த கடவுள் அருள் இல்லாம நடக்காது. அதனால நான் அபி ஜெயிக்கணும், என் புள்ள ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு நான் தீச்சட்டி எடுக்க போறேங்க. என் வேண்டுதலுக்கு அந்த அம்மன் மனசு இறங்கி வந்து அபிக்கு உதவுவான்னு நான் நம்புறேங்க. சரி சீதா, நீ இவ்வளவு நம்பிக்கையா சொல்லும் போது அதை நிறைவேற்றுறதான் சரி. அப்பா, இன்னைக்குதான் சஞ்சீவோட கடனுக்கான கடைசி நாள். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வர்மா பினான்ஸ்க்கு போய் 10 கோடி ரூபாய் பணத்தை கட்டணும். ஆனா கையில 5 கோடி தான் இருக்கு. கையில இருக்கிற பணத்தை கட்டிட்டு மீதி பணம் கட்ட வர்மா கிட்ட கொஞ்சம் டைம் கேட்கலான்னு இருக்கேன். நான் மீதி 5 கோடி கடன் அடைக்க திரும்ப டைம் கேட்டா வர்மா கொடுப்பாரான்னு தெரியல. வர்மா மனசிறங்கி எனக்கு டைம் கொடுப்பாருன்னு நம்புறேன். உன்கிட்ட சொன்னா நான் நம்புறது நடக்கும்னு எனக்கு தெரியும். என்னமோ தெரியல பாப்பா, காலையில இருந்து நீ என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரியே எனக்குள்ள ஒரு உணர்வு. எனக்கே இப்படி எல்லாம் தோணுதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. நீயும் சஞ்சீவும் மட்டும்தான் பாப்பா என்னோட உயிர். உங்க 2 பேரையும் என்னால இழக்கவே முடியாது. என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத பாப்பா. நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டா என்னால அதை கண்டிப்பா தாங்கவே முடியாதுடா. ஏன் அபி இப்படி சொல்றீங்க? நீங்க பெக்காட்டியும் கூட இவ உங்க பாப்பா அபி. பாப்பாவும் உங்களை தான் தான் பெத்த அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்க. உங்க பாப்பா உங்களை விட்டு எங்க போக போகுது? பாப்பா என்னைக்கு உங்க கூட தான் இருக்க போறா. நீங்க மனச போட்டு குழப்பிக்காதீங்க அபி. இல்ல, ஏதோ மனசுக்கு தோணுச்சு, அதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பாப்பாவோட அம்மா மங்காக்கு அப்புறம் உங்களுக்கு தான் பாப்பா மேல முழு உரிமை இருக்கு. அதை யாராலையும் மாத்த முடியாது. உங்ககிட்ட இருந்து பாப்பாவை பிரிச்சு கூட்டிட்டு போனோம்னா மங்கா வந்து கூட்டிட்டு போனாதான் உண்டு. ஆனா பாவம் மங்கா
எங்க இருக்காங்கன்னே தெரியல, என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்க பாப்பாவை பார்க்க வரதும் இல்ல. அப்படியே நீங்க கவலைப்படுறீங்க? தெரியல. சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கறது தான் சாமினா, நீயும் சஞ்சீவும் தான் என்னோட பலவீனம் எல்லாமே. நீங்க இல்லைன்னா நான் வெறும் பொணமாயிடுவேன். நான் உன்கிட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ நான் உன் கூட தான் இருப்பேன் அம்மான்னு சொல்லாம சைலண்டா இருக்கியா? நீ இப்ப தூங்குற மாதிரி தெரியல. நீ நல்லா விளையாடு. அம்மா கிளம்புறேன். ஏன் ஸ்ரீஜா, மந்திரவாதி மங்கா இருக்கிற இடத்த சரியா சொல்லிடுவாரா? மா, அபி குழந்தை இருக்கிற இடத்த சொன்னவரால மங்கா இருக்கிற இடத்த சொல்ல முடியாதா என்ன? நீ கொஞ்சம் பேசாம இருமா. சரி. ஓம் கிரீம் ரீம் காளி, அந்த குழந்தையை காப்பாத்தி அடைக்கலம் கொடுத்த அந்த பொண்ணு மங்கா இருக்கிற இடத்த எனக்கு காட்டு காளி, எனக்கு காட்டு. இத நல்லா பாருங்க. இவதான் நீங்க சொன்ன மங்காவா? ஆமா மந்திரவாதி. ஸ்ரீஜா, மங்கா இருக்கிறது இப்போ நம்ம ஏரியாக்கு பக்கத்து இடத்துலதான். ஆமாமா மந்திரவாதி, மங்கா இருக்கிற இடம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது போதும். இப்பவே அந்த மங்காவை வச்சு அந்த குழந்தைய தூக்கிட்டு இங்க வரோம். நீங்க மட்டும் அப்படி செஞ்சா நான் அந்த அபி குழந்தைய இன்னைக்கு யாகத்துல பலி கொடுத்து நான் இழந்த என் சக்தியை திரும்ப பெறுவேன். அப்படி என் சக்தி திரும்ப கிடைச்சிட்டா கால காலத்துக்கும் நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன். அதெல்லாம் பண்ணிடலாம் மந்திரவாதி. நீங்க குழந்தைய பலி கொடுக்கற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா மந்திரவாதி, மங்காவை வச்சு அபி குழந்தைய தூக்கி அந்த குழந்தைய வச்சு சஞ்சீவ் வீட்ல இருக்கிற 5 கோடி ரூபாய் பணத்தை அடிச்சிட்டு வந்து குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். நீங்க அதோட கதையை முடிச்சு உங்க சக்தியை நீங்க திரும்ப பெற்றுங்க. அபி, இன்னையோட உன் வாழ்க்கை நிரூபணமாகி உன்கிட்ட நான் விட்ட சவால ஜெயிச்சு காட்டுறேன்டி. நீ இப்போதைக்கு தூங்குற மாதிரி தெரியல. கலை ஆண்டிக்கிட்டே இருந்துட்டு அப்புறமா தூங்கிக்கோ, சரியா? கொடுங்க. நான் வரேன் கலை. சரி அபி. வரேன் பாப்பா.